திருத்தோள் நோக்கம் தில்லையில் அருளியது. மகளிர் தோளை தொட்டு கைகொட்டி ஆடும் இந்த விளையாட்டில் ஆன்மாக்களின் மலத்தை அகற்றி தூய்மை செய்து சிவனருள் பெற வழிப்படுத்துவது கூறப்படுகிறது. பூத்தாரும் பொய்கை புனலுதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணமாகமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோணோக்கம். பூக்கள் நிறைந்த பொய்கை தண்ணீர் என்று எண்ணி கானல் நீரை முகக்க எண்ணும் அறியாமை குணம் என்பால் அணுகாமல் அதை நீக்கி ஆட்கொண்டவனே, விளங்கும் தில்லையம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் செய்யும் கூத்தப் பெருமானே, உன் சிவந்த திருவடியை கூட வேண்டும் என்பதையே குறிக்கோளாகக் கொண்டு தோள் நோக்கம் ஆடுவோமாக. என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளவெறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீர்தில்லை அம்பலவல் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோணோக்கம் ஆடாமோ. எப்பொழுதும் பிறந்தும் இறந்தும் உலக வாழ்க்கையில் ஆழ்ந்து போகாமல் நம்மை ஆட்கொண்டவனும், கண்ணனாகத் தோன்றி விளாமரத்தின் மேல் கன்றை எறிந்து தம்மை கொல்ல வந்த அசுரர்களைக் கொன்ற திருமாலும் நான்முகனும் காண முடியாதவனும் ஆகிய புகழ்மிக்க தில்லையம்பலப் பெருமான் அருட்குணங்களைப் பாடி நெருங்கி அடர்ந்த கூந்தலை உடைய பெண்களே, தோள் நோக்கம் ஆடுவோமாக. பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடிவாய் கலசம் ஊனமூதம் விருப்புற்று வேடனார் சேடரியமை குளிர்தங் கருப்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. சாதனங்களைக் கொண்டு ஆகம விதிகளின்படி செய்யப்படுகின்ற பூசையைப் போலவே தன் பூசையும் விளங்குமாறு செய்த கண்ணப்ப நாயனாரின் செருப்பு கால்களை நிர்மால்யம் அகற்றும் கையாகவும், வாயை திருமஞ்சன நீர் வைக்கும் கலசமாகவும், தீயில் சுடப்பட்ட பன்றி இறைச்சியை அமுதமாகவும் கொண்டு அவர் வழிபாட்டில் விருப்பமுற்று வேடனார் புகழ் விளங்க மெய்குளிர இதனால் அவருக்கு அருள் புரிந்து தன் பக்கத்திலேயே நிற்க வைத்த சிவபெருமானைப் பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. கற்போலும் நெஞ்சம் கசிந்து உருகக் கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி நற்பார்படுத்து என்னை நாடறிய தான் இங்கன் சொற்பாலதானவா தோணோக்கம் ஆடாமோ. வலிமை மிக்க கல் போன்ற என் நெஞ்சம் கசிந்து உருகுமாறு தன் கருணையினால் என் அருகில் குருநாதனாய் நிற்பவன் போல என் மனத்துக்குள் நுழைந்து என்னை நல்ல வழியில் செல்ல வைத்து நாட்டு மக்களெல்லாம் அறியுமாறு என்னை ஆட்கொண்டு நான் பேசும் சொற்களுக்குள் தான் இருந்து சொல்ல வைத்தவன் புகழ் பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. நிலநீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலாப் பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய்ப் புணர்ந்தன்றான் உலகேழனத்திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. நிலம், தண்ணீர், நெருப்பு,
காற்று, நீண்ட வானம், சந்திரன், கதிரவன் இவற்றுடன் அறிவு வடிவான உயிர் என்று 8 வகையாக கூடி நிற்பவன். 7 உலகங்களும் 10 திசைகளும் இவ்வாறு பல வடிவங்களில் தான் ஒருவனே ஆகி நிற்பவன். அவனுடைய பேராற்றலை வியந்து தோள் நோக்கம் ஆடுவோமாக. புத்தர் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோள் நோக்கம் ஆடாமோ. புத்த மதம் முதலிய சிற்றறிவுடைய பல சமயங்களும் அவரவர் மதங்களில் உள்ள கொள்கைகளில் தடுமாறி நிற்க சிவபெருமான் என் சித்தத்தை சிவமயமாக மாற்றி நான் செய்யும் செயல்களையே தவமாக்கி அருள் புரிகிறான். அந்த அப்பன் திருவருட்கருணையினால் தோள் நோக்கம் ஆடுவோமாக. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதியும் தாதைதனைத்தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். எந்த குற்றமும் இல்லாத பிரம்மச்சாரியாகிய விசார சருமர் சண்டீசர் சாதியில் வேதியன் என்றும் தன் தந்தை என்றும் எண்ணாமல் சிவ வழிபாட்டை சிதைத்தவனாகிய எச்சதத்தன் கால்கள் இரண்டையும் வெட்ட அந்த பாதகச் செயல் சிவபெருமான் திருவருளால் தேவரெல்லாம் தொழத்தக்க சிவ புண்ணியமான தன்மையை பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லே வானம் தொழுந்தென்னன் பார்கழலே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தல் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்றாடாமோ தோள் நோக்கம். சிவபெருமானுக்கு ஆளான நற்பெண்களே, தற்போதம் அழிந்ததால் நாம் தன்மதிப்பை இழந்தோம். உலகியல் வாழ்வுக்குரிய சிறுமதியை மறந்தோம். விண்ணவர் போற்றும் தென்பாண்டி மன்னன் திருவடிகளையே நினைத்து நினைத்து ஆனந்த தாண்டவமாடும் அவன் அருளைப் பெற்றால் நாம் ஆனந்த வடிவாகி அவன் வண்ணமாவோம் என்று தோள் நோக்கம் ஆடுவோமாக. என்னுடை மூவர் இராக்கதர்கள் எரிபுழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண் மீசை மால் பலர் மாண்டனர்கான் தோணோக்கம். சிவபெருமானுடைய திருவருட்கருணைக்கு உரிய சிவபக்தர்களான தாரகன், தாரகாட்சன், வித்தியுன்மாலி என்ற முப்புறத்து அரக்கர்களும் முப்புறம் எரிந்த பொழுது அதற்கு தப்பிப் பிழைத்து நெற்றியில் கண்ணுடைய எந்தை பிரான் திருக்கயிலையில் முதல் வாயில் காவலராக பணியேற்றார்கள். இப்படி பணியேற்ற பிறகு எண்ண முடியாத இந்திரர்களும் எத்தனையோ நான்முகன்களும் திருமால் பலரும் தங்கள் காலம் முடிந்து அழிந்தனர். எனவே இறைவன் திருக்கருணை இன்றேல் அடியாத்தன்மை இல்லை என்பதை பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. பங்கயம் 1000 பூவில் ஓர் புக்குறைய தங்கள் இடந்தரன் சேவடிமேற் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோணோக்கம் ஆடாமோ. 1000 தாமரை பூக்களை வைத்து சிவபெருமானை வழிபட்ட திருமால்
ஒரு சமயம் அந்த பூக்களில் ஓர் பூ குறைய தன்னுடைய தாமரை கண்ணை தோண்டி சிவபெருமான் சிவந்த திருவடி மேல் சாத்துதலும் சங்கரனாகிய எம்பெருமான் திருமாலுக்கு சக்கரப்படையை தந்து அருளிய பேரருளை எல்லா இடங்களிலும் பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோமாக. காமன் உடல் உயிர் காலன்பர்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமல் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோணோக்கம் ஆடாமோ. மன்மதன் உடலையும் காலனுடைய உயிரையும் கொளுத்துகின்ற கதிரவனுடைய பல்லையும் கலைமகள் மூக்கையும் நான்முகன் தலையையும் தீக்கடவுள் கரத்தையும் சந்திரனுடைய கலைகளையும் தக்கன் எச்சன் இருவருடைய தலைகளையும் அகற்றி அவரவர் செய்த பாவங்களுக்கு தண்டனை அளித்து அவர்களை தூய்மைப்படுத்திய சிவபெருமான் மரக்கருணை புகழ் பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. பிரமன் அரியன்று இருவருந்தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அறநாரழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. பிரமனும் திருமாலும் தங்களுடைய அறியாமையினால் நானே பரம்பொருள் நானே பரம்பொருள் என்று சண்டையிட அவர்கள் ஆணவத்தை ஒடுக்க சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத செந்தீப்பிழம்பாய் காட்சி தந்து அந்த திருவண்ணாமலையில் இருவராலும் அடந்தறிய மாட்டாமல் அவர்கள் அறிவுக்கு மேலான பரம்பொருளாய் நின்றதை பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோமாக. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனைப் பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தவா தோணோக்கம் ஆடாமோ. அறிவிலும் ஆற்றலிலும் ஏழையாகிய அடியனேன் எத்தனையோ காலங்கள் பரம்பொருளான சிவபெருமானைப் பணியாமல் என் பிறவியை வீணாக்கி உண்டு உடுத்து உறங்கிக் கழித்து விட்டேன். ஊழிக்காலம் கடந்தபின் உலகைத் தோற்றுவிக்கும் முதல்வனும் ஒளிகுன்றாத மாணிக்க மணியும் போன்ற சிவபெருமான் குருநாதனாக வந்து என் பிறவியாகிய செடியின் வேரை பறித்து என்னை ஆட்கொண்ட சிறப்பை பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோமாக. உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இல்திரிய பறவையிருந்தோட துறைமாண்டவா பாடி தோணோக்கம் ஆடாமோ. உரைகளால் சுட்டிக்காட்ட முடியாதவனும் உள்ளத்தில் ஒளியாய் விளங்குபவனும் ஆகி என்னை காக்க தான் மானிடச் சட்டை தாங்கி எழுந்தருளிய உத்தமன் என் உள்ளத்தில் புகுந்ததும் கரையற்ற காமங்கள் ஆகிய மிகப்பெரிய கடலை நான் கடந்தேன். ஐம்புலப் பறவைகளுக்கு இறை கிடைக்காமையால் அவை அனைத்தும் பறந்தோடி விட்டன. என் மனமாகிய இடம் இறைவன் கோயிலாய் மாற்றி பெற்றது. இந்த பெருங்கருணையைப் பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோமாக.